இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஊட்டி டு மசனகுடி. இது போகிறதுக்கு முன்னாடி ஊட்டியில் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ தரேன். நான் வந்து ஊட்டியில் ஸ்டே பண்ணியிருந்த இடம் வந்து ஸ்டெர்லிங் எல்க் ஹில்லில். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஒரு தனி வீடியோவாக ஒன்று போட்டிருக்கேன். அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நான் ஊட்டியில் எப்போ ஸ்டே பண்ணியிருந்தேன்னா நான் வந்து டிசம்பர் 23 போய் ஊட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். 24 வந்து மசனகுடியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். மசனகுடியோட எங்கே தங்கியிருந்தனோ அதோட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசனகுடி, மோயாறு, அதுக்கப்புறம் வந்துட்டு பந்திப்பூர் வரைக்கும் போன சைட்டிங்ஸு, ஸோ அங்கே பார்த்த லெப்போடு, இது எல்லாமே தனி வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் கிளிப்பாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சேனலை. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக இந்த ஸ்டெர்லிங் எல்க் ஹில் ஹோட்டலை பற்றி பார்த்துருவோம். இந்த ஹோட்டல் வந்து எதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா இதோட வியூ தான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற சர்வீஸ் இதெல்லாம் வந்து இந்த ஊட்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 பெர் டே இருந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள். இல்லைனா 13,000 14,000 அது ரூம் தகுந்தாப்பில் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு வந்து 6,000 to 8,000 இந்த இதில் வந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள். இது வந்து ஆஃப் சீசன் ரேட் சொல்கிறேன். சீசன் ரேட்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்கம். ஐ மீன் ஊட்டி சிட்டியை சுற்றி பார்க்குறது வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்கும். பொட்டானிக்கல் கார்டனு, அதுக்கப்புறம் டொட்டபெட்டா லேக்கு, ஊட்டி லேக், இது எல்லாமே வந்து நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ரெசார்ட்லேருந்து நீங்கள் வெளில வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா டோட்டல் ஊட்டியோட பொட்டானிக்கல் கார்டனு, லேக்கு எல்லாமே நீங்கள் வந்து இதுலேருந்து பார்த்துடலாம். அதனால் இந்த ஹோட்டல் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஊட்டின்னு சொல்லிவிடுவேன். இதோட கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் ஒரு தனியாக போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊட்டி டு மசனகுடி ரூட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக்காரா வாட்டர் ஃபால் வரும். அதுக்கு அடுத்து தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பைக்காரா போட்டிங் வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைன் ஃபாரஸ்ட் வரும். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு ஒரே ரூட்டு தான் இது வந்து மசனகுடி போகிற ஒரே ரூட்டு தான் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ஹில் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வாக் பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஏறுறதுக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து வீக்கெண்டு லாங் லீவ் இது வந்து ஊட்டி போகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ஓவர் டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. அங்கங்கே ரோட்டில் பார்க் பண்ணிடுறாங்க. போலீஸ் பார்த்தாங்கன்னா இமிடியேட்டாக ஃபைன் போட்டுறாங்க. ஸோ பார்த்து பார்க் பண்ணுங்கள். அதுமாரி வந்து வீக்கெண்டு அப்புறம் வந்து லாங் லீவ் இது வந்து ஊட்டி போகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் போனீங்கன்னா ரூம்லேயே இருங்க. ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போயிட்டு லைட்டாக பார்த்துட்டு திருப்பி ரூமில் இருந்து ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்தமாரி ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அப்புறம் டென்ஷன் ஆகலாம். ஸோ என்னெல்லாம் நடக்கலாம். அதனால் வந்து ரூம்லேயே இருங்க. ஊட்டி ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஊட்டி, கொடைக்கானல், மூணார், கூர்கு இது எல்லாத்தோட ஊட்டி வந்து டாப்பில் இருக்கிறது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7,000 ஃபீட்டில் இருக்குது சீ லெவல்லேருந்து ஊட்டி மட்டுமே. பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ஃபீட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5,000 ஃபீட்டில் இருக்குது. கூர்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,500 ஃபீட்டில் இருக்கும். அதனால் வந்து ஊட்டி வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சிம்லாக்கு ஈக்குவலாக இருக்கும் ஊட்டி. பட் வந்து ஓவர் பனியாலாம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் சவுத் சைடு இருக்கிறதுனால ஓவர் பனியாலாம் இருக்காது. பட் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து வியூ எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும்.
ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஊட்டி. அதனால தான் ஊட்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் வந்து இருக்கிற ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 ஃபீட்டில் வந்து ரெசார்ட் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6000 ஒரு 5500 ஃபீட்டு இந்த லெவலுக்கு தான் வந்து ரெசார்ட்டே இருக்கும். அதனால தான் ஊட்டி வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. கொடைக்கானல், மூணார் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வந்து கொடைக்கானல் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அதோடய ஹைட்டு வந்து அதிகம், எலிவேஷன் வந்து ரொம்பவே அதிகம். ஊட்டியில் அடுத்த ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ். நீங்கள் வந்து இந்த மசனக்குடி, பந்திப்பூர் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் வரும்போதே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்பாட் பண்ணிடலாம். ஐ மீன் வைல்டு அனிமல்ஸில் வந்து எலிஃபேண்ட்டு, இந்தியன் காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டியரு, அப்புறம் தெப்பக்காடு கேம்ப் இருக்குது, எலிஃபேண்ட் கேம்ப்பு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கும்கி எலிஃபேண்ட்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு எலிஃபேண்ட் வந்து ரொம்ப ஹியூமன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஏதாச்சும் ஒரு எலிஃபேண்ட்னால ஒரு கிராமத்துக்கு வந்து இஷ்யூ ஆச்சுன்னா அந்த எலிஃபேண்ட்டை வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறது, அதை வந்து அடுத்து கும்கி ஆக்குவாங்க. ஸோ இதேமாரி ஒரு சென்டர் தான் வந்து தெப்பக்காடு. இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா மசனக்குடியில் தான் இருக்குது. சஃபாரி முதுமலை சஃபாரிலேருந்து உள்ளே போகிற இடத்துலே வந்து இந்த கேம்ப் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து மசனக்குடியில். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கூடலூர் தாண்டினோடனே உங்களுக்கு வந்து முதுமலை வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துடும். இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து நைட்டு வந்து 9 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி வந்து எமர்ஜென்சி வெஹிக்கிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸு இது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வேறு எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் 9க்கு சொல்கிறேன். ஸோ 9க்கு முன்னாடி எல்லா வெஹிக்கிளும் அலோவ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 9க்கு அப்புறம் வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ வைல்டு அனிமல்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 9க்கு மேலே வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த டைமிங்கில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு ரா வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே தான் இருக்குது. தானே காமிக்கிறேன். குட்டி குட்டி பீக்காவா வருது. பீக்கா இங்கே பீக்கா பீக்கா எங்கே இருக்கு தெரியுதா? அங்கே பேர் யானை. சஃபாரி எலிஃபண்ட் கேம்ப்பு, அப்புறம் சஃபாரி. இதுதான் இது சஃபாரி பாயிண்ட்டு. இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்கும் பாரு. இதுதான் சஃபாரி பாயிண்ட்டு. பாரு குரங்கு இல்லை குரங்கு படுத்து இங்கே போது ரோட்லேயே எத்தனை நடமாடுது போயாச்சு. அவ்வளோதான்டா. போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. எல்லாம் நாளைக்கு வருமா? அப்போ போதுமல்ல உனக்கு இட்லி க்ளோஸ்.
நாங்கள் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க படுக்க வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மசனக்குடியில் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். மசனக்குடியில் நான் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து சஃபாரி வில்லா லேண்ட் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு மசனக்குடி மெயின்லேயே இருக்கும். இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து ஓரளவுக்கு ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. பட்டு வந்து ப்ரைஸ் வந்து நான் போனது வந்து ரொம்ப பீக்குங்கிறனால 2 ரூமுக்கு வந்து 9,000 பே பண்ணேன், இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட. உங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து ஆக்சுவல் ஒர்த்து பார்த்திங்கன்னா 2,500 தான். 2,500க்கு இந்த ரூம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா 2 அடல்ட்டு தான் வந்து படுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிட்ஸு வந்து ஒரு பிலோ 5 இயர் இருந்தால் பெட்டில் படுத்துக்கலாம். பெட் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கிங் சைஸ்லாம் கிடையாது, குயின் சைஸ் பெட்டு தான். அதுக்கப்புறம் பாத்ரூம் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ரெசார்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு ரெசார்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா இந்த ரெசார்ட்டில் இருக்கலாம். வியூஸ் வந்து நல்லா தான் இருக்கும். பட் ஒரு நல்ல ஓரளவுக்கு மீடியமான ரெசார்ட் சொல்லுவேன். ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மீடியமாக இருக்கும். சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டு தான். ஐ மீன் நைட்லாம் ஃபோன் அடித்தாலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் வேணும்னா வந்து உங்களுக்கு ஒரு 7 o'clockக்குள்ளேயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெசார்ட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு ட்ராபேக் இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ரூம் செக்இன் பண்ணிட்டு மோயார் டேம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா சும்மா ஸ்பாட்டட் டியர், அப்புறம் வந்து நீலகிரி லங்கூர், அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்து ஒரு டஸ்க் வச்ச எலிஃபண்ட் ஒன்று பார்த்தேன். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோயார் ரிவர் வர சைடே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோடு வந்து கட் ஆகும். அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து எப்படியாச்சும் ஒரு எலிஃபண்ட் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணிடலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா இது எல்லாமே லக்கு தான். பட் மேக்ஸிமமோட சைட்டிங்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணிடலாம் அந்த ரோடு எடுத்திங்கன்னா. இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பொக்காபுரம் வில்லேஜ் கனெக்ட் ஆகிற ரோடுக்கிட்ட வந்துடும் உங்களுக்கு. நயரா பெட்ரோல் பங்க் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரோடு போகும். ஸோ அந்த ரோடில் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நான் வந்து ஒரு 5:30க்கெலாம் ஏஞ்சி கிளம்பி, அப்போ தான் உங்களுக்கு வந்து வைல்டு அனிமல்ஸ் வந்து நிறையா ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு 5:30 ஏஞ்சி கிளம்பிட்டு பந்திப்பூர் வரைக்கும் போனேன். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா வைல்டு எலிஃபெண்ட்டு நிறையா பார்த்தேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் காரு, அதுக்கப்புறம் லெப்போர்டு வந்து கரெக்டாக அந்த பந்திப்பூர் அந்த ரெசார்ட், அந்த ஃபாரஸ்ட் ரெசார்ட் இருக்குங்களா, கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கிட்ட வந்து பழைய சஃபாரி ஸ்பாட்டு கரெக்டாக அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு லெப்போர்டு வந்து உட்காந்துருந்துச்சி. நான் வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு போகல, இந்த மொபைல்லேருந்து தான் பார்த்தேன். பட் ஜூம் பண்ணி மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணேன். பட் கரெக்டாக அந்த லெவலுக்கு இதாகலை, ஏன்னா ரொம்ப புஷ்ஷாக இருந்துச்சு, கீழே உட்காந்துருந்துச்சி. பட் பார்க்கும்போது எனக்கு நல்ல சைட்டிங் கிடச்சிது. அது ஒரு நல்ல நான் என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக. அது வந்து தனியாகவே போட்டிருக்கேன், பட் இந்த வீடியோவில் போடல, எல்லாமே திருப்பி ஆட் பண்ணல. பட் அந்த வீடியோவில் வந்து தனியாக போட்டிருக்கேன். அது வேணால் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சஜஷனில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது வந்து மெயினாக ஒன்று சொல்ல நினச்சது என்னென்னா, நிறையா பேர் வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஐ மீன் மங்கிலாம் பார்த்தா வந்து ஏதாச்சும் கவர்லேருந்து தூக்கி போடுறது, அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே கொடுக்குறாங்க. இது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறையா நீலகிரி லங்கூர் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் போன கார் வந்து அதுக்கு வந்து ஒரு பிஸ்கட்டை ஏதோ தூக்கி போட்டு போனாங்க. ஸோ இதனால் வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே நிற்கும், ரோட்டில் அடிபடுற சான்ஸ் இருக்குது, அதோட ஹேபிட்டு மாறும். ஸோ இதனால் வந்து யாரும் வந்து மேக்ஸிமம் வந்து அனிமலுக்கு வந்து ஃபீட் பண்ணாதீங்க.
இவ்வளோ தாங்க என்னோடய ட்ரிப்பு ஊட்டி டு மசனக்குடி. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.